குட் மார்னிங் டு ஆல். ஃபிஃப்த் டேர்மில் டெக்ஸ்டைல் அண்ட் நானோ ஃபேப்ரிக் டெஸ்டிங் அப்படிங்கிற கோர்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோர்ஸ் தான் இந்த டேர்மில் உங்களுக்கு நான் ஹேண்டில் பண்ண போகிறேன். திஸ் இஸ் மாடியூல் நம்பர் 1. இதில் இன்ட்ரொடக்ஷன் அண்ட் டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். தட் இஸ் introduction about this course and some definitions. Unit 1 பொறுத்த வரைக்கும் moisture and its relations in textiles இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். So what is humidity, its importance in textiles, then absolute humidity, relative humidity, standard testing atmospheric condition இதெல்லாம் பார்க்க போகிறோம். Then measurement of humidity, estimation of moisture content and moisture regain. What is standard regain? The standard regain values ஒரு ஃபைபருக்கு ஏற்ற மாதிரி எப்படி டிஃபர் ஆகுது. தென் ஃபைபர் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி மாய்ஸ்சர் ரீகெயின் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இது பற்றியெல்லாம் தான் நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் பார்ப்போம். தென் கம்மிங் டு செகண்ட் யூனிட், இதில் நம்ம ஃபைபர் டெஸ்டிங் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். தட் இஸ் வேரியஸ் மெத்தட்ஸ் of testing fiber. First அதில் importance of fiber length பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். Then what is effective length அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். Then measurement of length, measurement of fiber fineness, measurement of fiber maturity, measurement of fiber strength, estimation of trash content, fiber quality index, and finally about high volume instrument, advanced fiber information system. இது பற்றியெல்லாம் நம்ம செகண்ட் யூனிட்ல தெரிஞ்சுக்க போகிறோம். And the third unit, it deals with yarn testing. இதில் yarn countனா என்ன, yarn count எப்படி நம்ம டிட்டர்மின் பண்ணுறோம், CSP and RKMனா என்ன, yarn twistனா என்ன, estimation of yarn twist, principle of working of yarn strength tester, then working of single yarn strength tester, least strength tester, instron tester, இது பற்றி எல்லாம் பார்க்க போகிறோம். அதுபோக yarn irregularities-னா என்ன, அதில் என்னென்ன irregularities இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். Then methods of assessing yarn evenness பற்றி பார்க்க போகிறோம். And finally Aster Classimate. ஸோ இந்த யூனிட்டில் இதெல்லாம் தான் நம்ம டீல் பண்ண போகிறோம். கம்மிங் டு ஃபோர்த் யூனிட், ஓவன் அண்ட் நானோ ஃபேப்ரிக் டெஸ்டிங். இதில் ஓவன் ஃபேப்ரிக் டெஸ்டிங் பற்றியும் பார்க்க போகிறோம், நானோ ஃபேப்ரிக் டெஸ்டிங் பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ ஓவன் ஃபேப்ரிக் டெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் crimp determination, stiffness determination, crease recovery இது மூணு பார்க்க போகிறோம். நானோ ஃபேப்ரிக் டெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ஏர் பர்மியபிலிட்டி டெஸ்ட், வாட்டர் ரிப்பலன்சி, டெஸ்டிங் ஆஃப் நானோ கோட்டிங் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோர்த் யூனிட்டில் இது பார்க்க போகிறோம் நம்ம. தென் கம்மிங் டு ஃபிஃப்த் யூனிட், statistical quality control. So this is very important unit. ஏன்னா செகண்ட் யூனிட்ல நீங்கள் பார்த்த ஃபைபர் டெஸ்டிங், தேர்ட் யூனிட்ல நீங்கள் பார்த்த யான் டெஸ்டிங், ஃபோர்த் யூனிட்ல நம்ம பார்த்த ஃபேப்ரிக் டெஸ்டிங், இது எல்லாத்தையுமே இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த யூனிட்லலாம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, என்னென்ன எக்யூப்மெண்ட் நம்ம ஃபைபர் டெஸ்டிங் யூஸ் பண்ணுறோம், யான் டெஸ்டிங் யூஸ் பண்ணுறோம், ஃபேப்ரிக் டெஸ்டிங் யூஸ் பண்ணுறோம், எப்படியெல்லாம் அதை ஹேண்டில் பண்ணணும், இது எல்லாமே பார்த்தோம். அது போக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டெஸ்ட் பண்ணி ரீடிங்ஸ் எல்லாம் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டோம். பட் இந்த யூனிட்ல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதை எப்படி குவாலிட்டி கண்ட்ரோலில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் யூனிட். ஈவன் அப்பேரல் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் குவாலிட்டி அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல் மெத்தட்ஸ் தான் இந்த யூனிட்ல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, தட் இஸ் மீன், மீடியன் அண்ட் மோட். சிம்பிள் கால்குலேஷன்ஸும் அதில் நம்ம பார்ப்போம். தென் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன்,
அதில் மீன் டீவியேஷன், பர்சன் மீன் டீவியேஷன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், இது எல்லாமே எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட் டாபிக் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபைனலி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் திஸ் யூனிட், தட் இஸ் குவாலிட்டி கண்ட்ரோல் சார்ட். அதோட டெஃபினிஷன், யூஸ், அது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, தட் இஸ் ஆவரேஜஸ்க்கு எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, ரேஞ்சஸ்க்கு எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம இந்த யூனிட்டில் கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரு யூனிட்லேயும் நம்ம வந்து என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். கம்மிங் டு யூனிட் 1, humidity and its importance in textiles. ஹியூமிடிட்டியோட டெஃபினிஷனும் இம்பார்ட்டன்ஸும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஹியூமிடிட்டினா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஹியூமிடிட்டியை தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஈரப்பதம்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ ஹியூமிடிட்டி இஸ் தி அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சர் ப்ரெசன்ட் இன் தி அட்மாஸ்பியர். நம்ம அட்மாஸ்பியரில் எவ்வளோ மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் என்னது ஹியூமிடிட்டி. அதை ரெண்டு வகையில் நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம். ஒன் இஸ் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அண்ட் another ஒன் இஸ் அப்சல்யூட் ஹியூமிடிட்டி. மேக்ஸிமம் நம்ம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ணுற டேர்ம் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஓகே, தென் கம்மிங் டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹியூமிடிட்டி. நம்ம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் ஏன் ஹியூமிடிட்டிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், ஏன் அந்த பேராமீட்டரை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ரீசன்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் நடக்கிறப்போ நிறைய ஸ்டாட்டிக் சார்ஜஸ் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ வாட் இஸ் ஸ்டாட்டிக் சார்ஜஸ்? இந்த ஸ்டாட்டிக் சார்ஜஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ரெண்டு ட்ரை சர்ஃபேஸ் ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரிக்ஷனில் வரும்போது சம் சார்ஜஸ் ஜென்ரேட் ஆகுது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டாட்டிக் சார்ஜஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் லோவர் கிளாஸஸில் இதெல்லாம் பண்ணி பார்த்துருப்பீங்க ப்ராக்டிக்கலாக. தட் இஸ் ஒரு கோம்பு எடுத்து, தட் இஸ் ஒரு சீப்பு எடுத்து ட்ரை ஹேரில் நல்லா கோம் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் ஸ்மால் ஸ்மால் பேப்பர் பிட்ஸ்க்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா the paper bits will move and get attracted to the comb. அது என்ன ஆகும் அப்படின்னா, பேப்பர் பிட்ஸ் நல்லா மூவ் ஆக ஆரம்பிச்சு, அது மட்டும் இல்லாமல் மேலே ரைஸ் ஆகி கோம்பில் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ திஸ் டைப் ஆஃப் சார்ஜஸ் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டாட்டிக் சார்ஜஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் அ வெரி வைட் டேர்ம், இன்னும் நிறையா சொல்லலாம் இது பற்றி. பட் இப்போதைக்கு நீங்கள் இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்டாட்டிக் சார்ஜஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் அப்போ இன்கேஸ் ஃபேப்ரிக் நீங்கள் ப்ராசஸிங் பண்ணும்போது அந்த ஃபேப்ரிக் ஒன்றோட ஒன்று ஸ்டிக் ஆகிக்கும், அட்ராக்ட் ஆகி. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரொடக்ஷன் ரொம்ப ஸ்லோவாகும். ஸோ இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணும் இந்த ஸ்டாட்டிக் சார்ஜஸ். ஸோ இதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எதால் முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹியூமிடிட்டியை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதால மட்டுமே இந்த ஸ்டாட்டிக் சார்ஜஸ் ஜென்ரேஷனை நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். நார்மலி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் நம்ம 65% ஆஃப் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, தென் கம்மிங் டு நெக்ஸ்ட் பாயிண்ட், இன்க்ரீஸ்ட் ப்ளையபிலிட்டி கிரியேட் பண்ணும் இந்த ஹியூமிடிட்டி. ஓகே, ஸோ அதனால கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் நம்ம டெக்ஸ்டைல் மெட்டீரியல். ஸோ ப்ராசஸிங் எவ்ரி திங் வில் பி ஈஸியர். ஓகே, தென் இட் ரெடியூசஸ் டஸ்ட் அண்ட் ஃப்ளை. டஸ்ட் உங்களுக்கு தெரியும், ப்ளோ ரூம்லேயும் சரி, கார்டிங்லேயும் சரி, கோம்பிங்லேயும் சரி, காட்டன் ஃபைபர்ஸோட ஸ்மால் அந்த பிட்ஸ் வந்து ஏரில் வந்துட்டே இருக்கும். ஸோ அதை ப்ராப்பராக நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா த பெஸ்ட் மெத்தட் இஸ் டு மெயின்டைன் ப்ராப்பர் ஹியூமிடிட்டி லெவல். அதுபோக நம்ம ஃபைபரோ ஃபேப்ரிக்கோ ஏற்கனவே உள்ள வாட்டர் கண்டென்ட்டை ரீட்டைன் பண்ணுறதுக்கும்
இந்த ஹியூமிடிட்டி தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ ப்ராப்பர் ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வாட்டர் ரிட்டென்ஷன், அதோட மாய்ஸ்சர் கண்டென்ட்டை வந்து அது லூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம், ஃபைபர் ஆனாலும் சரி யார்ன் ஆனாலும் சரி. ஓகே, ஃபைனலி இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒர்க்கர்ஸ்க்கு. ஏன்னா ஹியூமிடிட்டி 65% இருக்கும்போது அந்த அட்மாஸ்பியர் வந்து கொஞ்சம் கூலாக இருக்கும். ஸோ ரொம்ப ஹாட்டாக ட்ரையாக இல்லாமல் சம் கூல் அட்மாஸ்பியர் வந்து இது க்ரியேட் பண்ணும். ஸோ இந்த ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணலாம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணலாம். அதுக்கும் வந்து இந்த ஹியூமிடிட்டி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித் திஸ் இந்த மாடியூல் நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாடியூலில் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஸ்மால் டிஸ்கஷன். ஸோ இன்ட்ரடக்ஷன் அபவுட் த கோர்ஸ் பார்த்தோம். இந்த மாடியூலில் ஒவ்வொரு யூனிட்லேயும் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, என்னென்ன கண்டென்ட் இருக்குதுன்னு பார்த்தோம். டெஃபினிஷன் ஆஃப் ஹியூமிடிட்டி பார்த்தோம், ஹியூமிடிட்டினா என்னன்னு பார்த்தோம். ஸோ நம்ம அட்மாஸ்பியரில் உள்ள இந்த ஈரப்பதத்தை தான் என்ன சொல்கிறோம், நம்ம ஹியூமிடிட்டின்னு சொல்கிறோம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹியூமிடிட்டி பார்த்தோம். ஹியூமிடிட்டினால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது ஸ்டாட்டிக் சார்ஜஸ் எலிமினேட் பண்ண ஹெல்ப் பண்ணும், ப்ளையபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், டஸ்ட் அண்ட் ஃப்ளை ரெடியூஸ் ஆகும், வாட்டர் ரிட்டென்ஷன் இருக்கும், தென் பாடிலி கம்ஃபர்ட் இருக்கும். இது பற்றி எல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்றைக்கி பார்த்த எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு நோட் எடுத்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. புது நோட் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, ரஃப் நோட் எடுத்து சிலபஸ் எல்லாம் காப்பி பண்ணி இந்த டெஃபினிஷன் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அன்னன்னைக்குரியதை நீங்கள் திரும்ப திரும்ப ரீட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்ம மாடியூல் 2ல் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.